போலீஸ் திணைக்களத்தின் புதிய நிர்வாக மாற்றங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். புதிய நிர்வாக மாற்றத்துக்கு அமைய ஸ்தாபிக்கப்படவுள்ள மத்திய புலனாய்வு பணியகத்தில் 6 பிரிவுகள் அடங்குகின்றன. இதன் கீழ் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலான விசாரணை பிரிவு, கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்கள் விசாரணை பிரிவு, நிதி மற்றும் வணிக குற்ற விசாரணை பிரிவு, கணினி குற்ற விசாரணை பிரிவு, ஆட்கடத்தல் விசாரணை பிரிவு மற்றும் சமுத்திரவியல் விசாரணை பிரிவு ஆகியன இயங்க உள்ளன. அத்துடன் குற்றவியல் புலனாய்வு பிரிவு ஆகிய 6 பிரிவுகள் இயங்க உள்ளன. இந்த பிரிவுகளில் விசாரணைகளை தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது. ஏதேனும் ஒரு விசாரணையின் முக்கியத்துவம், விசாரணையின் பாரதூர தன்மையை கவனத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஊடாக அல்லது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஊடாக எதிர்காலத்தில் விசாரணை முன்னெடுக்கப்படும். இதற்கான தீர்மானத்தை போலீஸ் மா அதிபரே மேற்கொள்வார். மத்திய புலனாய்வு பணியகம் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தர்துவின் கீழ் இயங்கும் பிரிவாக உள்ளதுடன் இதன் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகர் செயற்படுகின்றார். இதேவேளை குற்ற விசாரணை மற்றும் நிதி குற்ற விசாரணைக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எனும் புதிய பதவி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதிய பதவிக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவரின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிதி குற்ற விசாரணை பிரிவு செயற்படுகின்றது. நிதி குற்ற விசாரணை பிரிவு மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு எனும் 2 பிரிவுகளை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பவித்ர தயாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பி அம்பாவில நியமிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தற்போது அதிகளவிலான விசாரணை கோவைகள் உள்ளன. அதற்காக சில காலம் செல்லும். அத்துடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நிதி குற்றங்கள், அரச நிதியை தவறாக பயன்படுத்தியவை, அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியவை, மோசடிகள் என்பன உள்ளன. இந்த விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்வதற்காகவே நிர்வாக பிரிவில் நாம் மாற்றங்களை செய்துள்ளோம். இதுவரை காலமும் பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் இயங்கிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதற்கு மேலதிகமாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் கீழ் நிதி குற்ற விசாரணை பிரிவு என்ற புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்ற விசாரணை மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை ஆகிய 2 பிரிவுகள் ஸ்தாபிக்கப்பட்டு மீள மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 9 மாகாணங்களுக்கும் தனித்தனியான குற்ற விசாரணை பிரிவுகளை ஸ்தாபிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் நடைமுறைப்படுத்தப்படாத மாகாண மட்டத்திலான குற்ற விசாரணை பிரிவுகளை 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி ஸ்தாபிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாணம், தென் மாகாணத்திற்கான குற்ற விசாரணை பிரிவுகள் இதுவரை இயங்கி வந்தன. ஏனைய மாகாணங்களுக்கும் மாகாண குற்ற விசாரணை பிரிவுகளை நடைமுறைப்படுத்த உள்ளோம். மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த பிரிவு இயங்க உள்ளது.